ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ரேஷன் கடைக்கு போகலான்னு கிளம்பி நம்ம நடந்து போயிட்டே இருக்கும்போது எங்கள் ஊர் போகிற பாதையிலேயே ஆற்றுல தண்ணி போகுதுங்க. கொஞ்சம் நிறையவே போகுது. நான் எதிர்பார்க்கவே இல்லை, தண்ணி போகுது அப்படின்னு யாரும் சொல்லவே இல்லை. இப்போ தான் பார்த்தேன். சரி, நம்ம வீடியோ போட்டுடலாம் அப்படிங்கனால நம்ம வீடியோ தாங்க எடுத்துட்டேன், ஷூட் பண்ணிட்டேன். வாங்க அது எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்தரலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்த்துடலாம். இது பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் ஊர் ஆற்றுல தான் தண்ணி போகுதுங்க. இன்றைக்கி தான் நான் பார்க்குறேன். எத்தனை நாள் தண்ணி போயிட்டுருக்குன்னு தெரியல. 2-3 நாளாக தொடர்ச்சியாக மழை பெஞ்சிக்கிட்டே இருந்தது. பாருங்கள் எவ்வளோ தண்ணி போயிட்டுருக்குன்னு பாருங்கள். இன்னும் 2 நாள் விடாமல் மழை பெஞ்சதுன்னா தண்ணி பாலத்துக்கு மேலேயே வந்துடும். அந்த அளவுக்கு தண்ணி வந்திருக்கு. நிறையாவே போயிட்டே இருக்குங்க. பார்க்கவே ரொம்ப நல்லாயிருக்கும். இருந்தாலும் பயந்தாலும் நம்ம கீழே விழுவ வேண்டியதான். பார்த்திங்கன்னா இந்தாண்ட சைடும் எவ்வளோ தண்ணி போகுதுன்னு பாருங்கள். நிறைய தண்ணி போகுது. நான் இன்றைக்கி பார்க்கவே இல்லைங்க. இன்றைக்கி தான் சரி நம்ம ரேஷன் கடைக்கு போயிட்டு வரலாம் அப்படின்னால போகிற பாதையிலேயே நல்லா பார்த்தாச்சு. அடுத்தா பார்த்திங்கன்னா சோளம்லாம் காட்டில் போட்டு எல்லாம் பச்சை பசேன்னு ரொம்ப சூப்பராக இருக்குது பார்க்கவே. சோளக்காட்டு பக்கத்துலேயே தைல மரம், அதுதான் ஒரு வயலாக போட்டிருக்காங்க. நிறைய வச்சுருக்காங்க. எல்லா இடத்துலையும் நம்ம பசுமையாக பார்க்கும்போது எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பாருங்களேன். அடுத்தா பார்த்திங்கன்னா கரும்பு தோட்டம். இந்தாண்ட பார்த்திங்கன்னா நெல் பயிரெலாம் இருக்குது. அவ்வளோதாங்க வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. தேங்க்யூ.